நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தாவேகா பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நகை பணம் கொள்ளை சம்பவம் தொடர்பாக தாவேகாவினர் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நெய்தாளபுரத்தில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். நெய்தாளபுரத்தில் வசிக்கும் குமார் பிரவீவால் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து 2 பேரையும் போலீசார் பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கொள்ளையடித்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் தற்போது அவர்கள் ஆஜர்படுத்த இருப்பதாக கூறப்படுகிறது. நகை பணம் கொள்ளை சம்பவம் தொடர்பாக தாவேகா பிரமுகர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சரவணன். சரவணன், முழு விவரம். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மலைப்பகுதி நெய்தாளபுரம் கிராமத்தில் வசிப்பவர்தான் கூலி தொழிலாளியான சிக்கு மாதம்மா. இவர் கடந்த 13ஆம் தேதி தனது உறவினரின் திருமணத்திற்காக கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் புறப்பட்டு சென்றார். அடுத்த நாள் 14ஆம் தேதி ஊர் திரும்பிய சிக்கு மாதம்மா வீட்டின் கதவு மற்றும் உள்ளே இருந்த இரும்பு பெட்டி உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இவரது வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் வீட்டின் பெட்டியில் வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் ரொக்கம், 8 கிராம் தங்க கம்மல், 2 கொலுசுகள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. உடனடியாக ஆசனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் ஆசனூர் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து வீட்டில் புகுந்த கொள்ளையடித்தவர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் அதே ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் குமார், பிரஜிவால் ஆகியோர் மீது சந்தேகமடைந்த போலீசார் இவர்களை அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் தாங்கள் வீடு புகுந்து கொள்ளையடித்ததை இளைஞர்கள் ஒப்புக்கொண்டனர். அவர்களிடமிருந்து கொள்ளையடித்த 3 லட்சம் ரூபாய் ரொக்கம், 8 கிராம் தங்க நகை மற்றும் வெள்ளி கொலுசு ஆகியவற்றை கைப்பற்றினார்கள். விசாரணையில் இவர்கள் இருவரும் நெய்தாளபுரம் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினராக இருந்து கட்சி வேலைகளில் ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட இவர்கள் இருவரும் சத்தியமங்கலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாள் சிறையில் அடைக்கப்பட்டனர். தாவேகாவைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு கைதாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இருவரும் விஜய் வெற்றி கழகத்தின் உறுப்பினர்களாக இருந்து செயல்பட்டு வருபவர்களாவர். இவர்கள் வைத்த பிளக்ஸ் போர்டுகள் மற்றும் இவர்களது புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.